Hello everyone, welcome to Max Learning Fun. இன்னைக்கு class 9 chapter 7 triangles பார்க்க போறோம். Yes, this is a introductory module. What is congruence? Congruence na என்ன? So let's see. Congruence means equal in all respects of figures who whose shapes and sizes are both the same. Congruence na என்னவா? அந்த congruence means equal in all respects. அப்படின்னா சைஸ் அதான் சைட்ஸ் எல்லாமே சேம், ஆங்கிள் எல்லாமே சேம். தட் இஸ் ஆங்கிள் அண்ட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். இல்லைன்னா ஃபிகர்ஸ் ஹூஸ் ஷேப்ஸ் அண்ட் சைசஸ் போத் ஆர் சேம். ஸோ இன்னொரு டெஃபினேஷன் அதாவது ஃபிகர்ஸ் ஹூஸ் ஷேப்ஸ் அண்ட் சைசஸ் ஆர் போத் த சேம். அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் ட்ரையாங்கிளையும் செகண்ட் ட்ரையாங்கிளையும் மேலே மேலே வச்சா ஓவர்லாப்பிங்ஸ் இருக்காது. இஃப் வி கீப் த ஷேப்ஸ் ஒன் ஆன் அனதர் தேர் இஸ் நோ ஓவர்லாப்பிங் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம், ஏபிசி அண்ட் பிக்யூஆர். இப்போ இது ரெண்டுத்தையும் ஓவர்லாப் பண்ணி அதாவது ஒன்றின் மேலே ஒன்று வச்சு பார்க்கலாம். That is, we are going to keep the shapes one on another. இப்போ வெச்சு பார்த்தா overlapping இருக்கா? No. Since there is no overlapping, we mention ABC, that is triangle ABC is congruent to triangle PQR. இங்க பார்த்தா தெரியும் இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் congruent. இப்போ என்ன சொல்லலாம்? இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் congruentனா A corresponds to P. A இருக்கிற இடத்துல P வந்து கரஸ்பாண்டிங்கா இருக்கு செகண்ட் ட்ரையாங்கிள்ல. C corresponds to R. C இருக்கிற இடத்துல R கரஸ்பாண்டிங்கா இருக்கு. B இருக்கிற இடத்துல Q பாயிண்ட் வந்து கரஸ்பாண்டிங்கா இருக்குது. Next, since ABC is congruent to PQR, AB equals PQ. ஏன்னா ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சா ஓவர்லாப்பிங்ஸ் இல்லை. ஸோ நம்ம என்ன சொல்கிறோம்? AB equals PQ. AB equals PQ. இப்போ பாருங்க, AB இருக்கா? AB இருக்கிற இடத்துல PQ இருக்கு. அப்போ ஒன்று மேலே ஒன்று வச்சா வேற எக்ஸ்ட்ராவும் வரல. தே ஓவர்லாப் ஈச் அதர். ஸோ தே ஆர் ஈக்குவல். And angle A equals P. Then AC equals PR. Then angle B equals angle Q. AC இருக்கிற இடத்துல PR இருக்கு. Then angle B இருக்கிற இடத்துல angle Q இருக்கு. Then BC equals QR. BC இருக்கிற இடத்துல QR இருக்கு. They are equal. Then C இருக்கிற இடத்துல R இருக்கு. So these two angles are equal. இந்த மேலே மென்ஷன் பண்ணது எல்லாமே the above mentioned are known as corresponding parts of congruent triangle. இதை ஃபார் ஷார்ட் நாம் என்ன சொல்வோம்னா CPCT. எஸ், criteria used for proving congruence. காங்க்ருவன்ஸ் ப்ரூவ் பண்ண என்னென்ன கிரைட்டீரியா யூஸ் பண்ணுறோன்னா SAS criteria, side angle side. Then ASA criteria or congruence, angle side angle. Then AAS congruence, angle side. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். Side angle side criteria. When two sides and one given angle are equal. When two sides and one given angle are equal. Yes, இப்போ A, B, C, P, Q, R. இப்போ இதுல AB equals PQன்னு கொடுத்தாச்சு, AC equals PR கொடுத்தாச்சு, then angle A equals angle P கொடுத்தாச்சு. இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஓவர்லாப் பண்ணி பார்த்தா இதுல வந்து ஓவர்லாப்பிங்ஸ் இருக்காது. ஸோ ரெண்டு சைடும் ஒரு ஆங்கிள் கொடுத்துருந்தா அந்த ரெண்டு ட்ரையாங்கிள் ஓவர்லாப் ஆயிடும் வித் நோ எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ். எஸ், இதுதான் SAS criteria. இதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். Example 1 from NCERT textbook. In figure 7.8, OA equals OB.
இந்த ஃபிகர் கொடுத்துருக்கேன், புக்கில் இருக்கிறதே தான் இருக்கு. OA equals OB, OD equals OC. This is given. Show that triangle AOD is congruent to triangle BOC and AD is parallel to BC. ஸோ எப்பவுமே கொடுத்துருக்கிற ட்ரையாங்கிள்ஸ் காங்க்ருவன்ட் ப்ரூவ் பண்ண கொடுத்துருக்கிற ட்ரையாங்கிள்ஸை ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. தட் இஸ் ட்ரையாங்கிள் ஏஓடி அண்ட் பிஓசி. டேக் ட்ரையாங்கிள்ஸ் ஏஓடி அண்ட் பிஓசி. இப்போ அது நம்ம வரைஞ்சிக்கலாம். OAD, then O B B O A O D B O C. Yes, OA equals OB கொடுத்திருக்கா questionல. OA equals OB. Yes, this is side, so mention this as side. Yes. Next, OD equals OC. OD equals OC. இதுவும் questionல கொடுத்திருக்கு. So this is also an side. Then angle O equals angle O. See, நம்ம பார்த்தாலே தெரியுது CD is a straight line. கரெக்டா? CD is a straight line. அப்புறம் AB is a straight line. ரெண்டு straight line intersect ஆகும் போது கிடைக்கிற opposite angles, vertically opposite angles வந்து equal. இதுக்கான proof நம்ம சேனல்ல இருக்கு, பார்த்துக்கலாம். ப்ளஸ் இது நிறைய முறை சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ சைடு ஆங்கிள் இந்த இது 3 ஈக்குவலாக இருக்கு. இப்போ நம்ம SAS கிரைட்டீரியாவில் என்ன படித்தோம்? எப்போ ரெண்டு சைடும் ஒரு ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கோ அப்போ SAS கிரைட்டீரியா மூலமாக இது என்னது? இது ரெண்டுமே காங்க்ரூவன்ட். பார்க்கலாம். So by SAS congruence, AOD, triangle AOD is congruent to triangle BOC. இப்போ செகண்ட் சப்டிவிஷன் AD parallel to BC. இது எப்படி ப்ரூவ் பண்றது? இப்போ by CPCT corresponding part of congruent triangle யூஸ் பண்ணி எப்படி ப்ரூவ் பண்றது? ஸோ angle OAD equals OBC. OAD இந்த angle OAD equals OBC by CPCT. Then OCB, that is ODA and OCB are equal. OCB and ODA. Yes. So these forms alternate angles in a line segment. எப்போ alternate angles form ஆகும் ஒரு line segmentல? If they are parallel. When we are finding alternate angles in between two line segments. Yes, we find this usually in between parallel lines. So we conclude that AD is parallel to BC. So இதனால நாம என்ன சொல்றோம்? AD is parallel to BC. Correct? Yes, hence proved. So last, ASA criteria, angle side angle criteria. When two angles and one given side are equal. இப்போ ரெண்டு triangle எப்பவுமே ABC யூஸ் பண்றோம். EFG, then HIJ. இப்போ angle F அப்புறம் angle I வந்து equal. Then angle G அப்புறம் angle J வந்து equal. Then FG, side FG and line segment IJ is equal. Then by ASA criteria we tell that these two triangles are congruent. அப்போ நம்ம என்ன சொல்றோம்? இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் அந்த ரெண்டு ஆங்கிளும் ஒரு சைடும் ஈக்குவலா இருக்கு. அப்புறம் ASA criteria யூஸ் பண்ணி நாம என்ன சொல்லலாம்? These two triangles are congruent. இதுக்கான ஒரு example 3. Line segment AB is parallel to another line segment CD. Parallel lines na இந்த ரெண்டு line segmentையும் இந்த மாதிரி ஒரு arrow mark நடுவுல போட்டு மென்ஷன் பண்ணோம். Yes, O is the midpoint of AD. So O is the midpoint of AD. Okay.
அப்படின்னா மிட் பாயிண்ட்னாலே என்னத்தை குறிக்கும்னா இந்த ஃபுல் லைன் செக்மெண்ட் ஏடி கரெக்டா? அதில் அந்த ஓலேருந்து ஓடி இல்லைனா ஓஏ எடுத்துக்கோங்க. ஓஏ வந்து ட்வைஸ்ன்னு சொல்லலாம். இதுதான் மிட் பாயிண்ட். ஏடி வந்து ஃபுல் பார்ட், அதில் பாதி ஓஏ அப்படின்னா கரெக்டா? மிட் பாயிண்ட்னா அப்படின்னா ட்வைஸ் ஓஏ தான் எனக்கு ஏடி கொடுக்குது. இப்படியும் மென்ஷன் பண்ணலாம். இல்லைனா ஓஏ ஈக்குவல்ஸ் half ஏடி இந்த மாதிரி கிடைச்சாலும் எஸ், ஓ இஸ் a midpoint. So O is the midpoint of AD. Show that triangle AOB and DOC are congruent. Second subdivision, O is also the midpoint of BC. நம்ம என்ன சொல்லணும்? congruence prove பண்ணணும். Then O is the midpoint of BC. BC வந்து midpoint ன்னு சொல்லணும். எது? Oக்கு BC midpoint. Take triangles OA, AOB and DOC. சரி, எடுத்துக்கலாம். OAB DOC. Let's go. Given that OA equals OD. கரெக்டா கொஸ்டின்லயே கொடுத்தாச்சு. OA equals OD. That is எப்படி நமக்கு சொன்னோம்னா O is the midpoint of AD. Then OA equals OB. So given no சொல்ல முடியாது. Since O is the midpoint. So OA equals OD. Angle A equals in the main diagram bookல இருக்குது. Angle A equals angle D. எப்படி? Alternate interior angles. Given that CD is parallel to AB. அப்படின்னா angle A or angle D by alternate interior angles they are equal. Next, angle O equals O. Yeah, vertically opposite angles because we know நம்மளுக்கு தெரியும் BC is a straight line, AD is a straight line. When two straight lines எப்போ ரெண்டு line segment intersect ஆகுதோ vertically opposite angles are equal. அது யூஸ் பண்ணி தான் நாம ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்றோம். So by ASA congruence, triangle AOB is congruent to DOC. இப்போ next part என்னது? CPCT. அதான் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம்? O is the midpoint of BC நோ சொல்லணும். So by CPCT என்ன சொல்லலாம்னா OB equals OC. ஆனா நான் என்ன ப்ரூவ் பண்ணோம்? O is the midpoint. நீங்க சொல்லலாம் BC வந்து O வந்து ஈக்குவலா OB OCன்னு ஸ்ப்ளிட் பண்ணுது. அப்போ வந்து B is so சிம்பிளா வந்து O is the midpoint ன்னு முடிக்கலாம்னு சொல்லலாம். Yes, that is you can use that method also. அப்படியும் போடலாம். இல்லனா by using Euclid's geometry யூஸ் பண்ணி அது ப்ரூவ் பண்ணலாம். OB ரெண்டு சைடும் ஆட் பண்ணுங்க. ரெண்டு சைடும் OB ஆட் பண்ணுங்க. So ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? OB plus OB equals OC plus OB. அப்படின்னா OB plus OB வந்து 2OB. BC எப்படி? OC plus OB வந்து BC. அது எப்படின்னா எஸ் இங்க பாருங்க, OB plus OC என்னது? ஒரு ஸ்ட்ரெயிட் லைனா பாத்தீங்கன்னா BC. அது வச்சுதான் நம்ம சொல்றோம். அப்படின்னா 2 அந்த பக்கம் எடுத்துட்டு போனா OB equals half of BC. So this is not possible if O is not the midpoint of BC. O வந்து BC ல midpoint இல்லனா இது நடக்க சான்ஸ் இல்ல. So hence O is the midpoint of BC. So these are the introduction for these criterias. Main book back answers அடுத்த வர வீடியோஸ்ல பார்க்கலாம். And this is Max Learning Fun. Thanks for watching. Subscribe to Max Learning Fun. This is class 9 chapter 7 triangles. Thanks for watching. Subscribe.